மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸில் எடுக்கக்கூடிய 67வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, எங்களுக்கு ஏ என்ற 2 பருமனுடைய ஒரு தாயமும் பி என்ற 2 பருமனுடைய ஒரு தாயமும் தந்துட்டு அவன் ஒரு சமன்பாடு தாரான் 2a - b7 ஐயாக இருக்கத்தக்கதாக இருந்துச்சுடா. ஐ என்றது ஒரு அலகு தாயமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்துடனே தெரியும் அது எப்படியான அலகு தாயமாக இருப்ப 2 பருமனுடைய அலகு தாயமாக இருந்துச்சுடா. இங்க இருக்கக்கூடிய எக்ஸ் வைக்கு பொருத்தமான பெருமானங்களை காண சொல்றார். அப்ப என்ன செய்யலாம்? இங்க நீங்க சமன்பாட்டுல போய் ஏக்கு பதிலா செய்யலாம். தரப்பட்ட தாயத்தில் இருக்கக்கூடிய பெருமானங்களை போடுவீங்கள். மைனஸ் பிக்கு பதிலா பி தெரியும், பிக்கு பதிலா அப்படியே போடுவீங்கள். இவர் வந்து எதுக்கு சமனா இருப்பார்? அலகு தாயத்துக்கு சமனாக இருப்பார். இங்க 2 தாயம் 2 தாயம் கழிக்க வர்றவர் 2 தாயமா தான் இருப்பார். அப்ப நாங்க இவரை கொஞ்சம் சுருக்குவோம். இவரை சுருக்கின என்னவா இருப்பார்? இவரை சுருக்கிக்க இங்க -2 - x ஆக இருக்கும். இங்க 2 கழிச்சா 0 மட்டும் வருங்க. இங்க 4 - y என்று வருங்க. இவரை சுருக்கினா 6ல 5 கழிச்சிங்கன்னா 1 வருங்க. வேற யாருக்கு சமனாக இருப்பார்? இவருக்கு சமனாக இருப்பார். எங்களுக்கு காண வேண்டியது 2 தெரியா கணியம் x, y காணணும். எனவே 2 சமன்பாடு எடுத்தாவே சரி இவையால் 2 பேரும் சமனாகத்தான் இருக்கிறார். அவையில காண தேவையில்லை. அப்ப என்ன செய்யலாம்? இவர் அவருக்கு சமனாக இருப்பார். அதாவது -2 - x வந்து 1க்கு சமனாக இருப்பார். அப்ப x என்னவா இருக்கும்? அப்ப x வந்து -3ஆக இருக்கும். x வந்து -3ஆக இருக்கும். அதே போல இவர் வந்து 4 - y வந்து 0க்கு சமனாக இருப்பார். எனவே y வந்து 4ஆக இருக்கும். எனவே கேட்ட கேள்வி x, y காண சொல்லி கேட்டவன் அவையில கண்டுட்டோம். எனவே கேட்கப்பட்ட 67வது கேள்விக்கு இவர் தான் விடையாக இருப்பார். அடுத்த நாங்கள் 68வது கேள்வி பார்ப்போம்.